அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் எண்ணெய் வரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சதும், இன்னொரு படி மேலே கல்ஃப் கண்ட்ரீஸில் எண்ணெயுடைய உற்பத்தியை வந்து முற்றிலுமாக குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு சில கல்ஃப் கண்ட்ரி, அதாவது கத்தார், அபுதாபி, அமீரகம் இது மாதிரியான இடங்களில் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான இடங்களில் டார்கெட் பண்ணி ஈரான் வந்து தாக்குதலை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி எண்ணெயெல்லாம் எங்கெல்லாம் உற்பத்தி செய்யப்படுதோ, கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுதோ அந்த இடங்களையும் டார்கெட் பண்ணி ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இது பின்விளைவுகள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமானதுனால கச்சா எண்ணெயுடைய உற்பத்தியை வந்து முற்றிலுமாக அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்த நாடுகள் மத்தியிலேயே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதிகரிக்க செஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அமெரிக்கா வந்து இன்னைக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ரஷ்ய அதிபர் புதின் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதன் மூலமாக இன்னைக்கு ரஷ்யா மூலமாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து இன்னைக்கு மும்முரமா அதில் இறங்கியிருக்காரு அப்படின்ற செய்திகள் தான் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இதுல கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆனதுக்கு பிறகு அமெரிக்கா கிட்ட அவங்க பாதுகாப்பு கேட்கிறாங்க. அதாவது கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் லீடர்ஷிப் மூலமாக அமெரிக்கா கிட்ட பாதுகாப்பு கேட்கும் போது நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னிச்சு. ஆனா அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் மத்தியிலே வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ராணுவ தளவாடங்களுக்கு இப்ப நாங்க பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் மத்தியில அதிகாரிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கோட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த விவகாரத்தில் வந்து ஈரான் வந்து மும்முரமாக நிற்பதற்கு முழு காரணம் தன்னுடைய நாட்டினுடைய வலிமை இதன் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முக்கிய காரணமா நம்ம பார்க்கப்படுறது அப்படின்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய காமேனியினுடைய மரணம். அவர் மீதான அந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து ரொம்ப உக்கிரமாக ஈரான் வந்து இன்னைக்கு களத்தில் இறங்கி அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க.